டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தா ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் கேரளம் அப்படிங்கிற மாற்றுறதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கும் எப்படி ஒர்க்கிங் ப்ராசஸ் இந்த பில்லு வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், நமக்கு தெரியும் ஜூன் 24 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதாவது கேரளா கவர்மெண்ட்டில் ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் லைக் பினராயி விஜயன் கரண்ட்டில் சிஎம்மாக இருக்கார். அந்த கவர்மெண்ட் அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 24 2024 வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் கேரளம் என்று மாற்றுறதுக்கான வந்து ஒரு ரெசல்யூஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ரெசல்யூஷன் காப்பீஸ் வந்து ஃபர்தராக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்தியாவுடைய கவர்மெண்ட்டில் வந்து 26 மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹோம் அஃபேர்ஸ் நவ் த ரைட் பர்சன் இஸ் அமித்ஷா எம்பவர்மெண்ட்டில் இருக்கார். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பில் அப்படிங்கிறது வந்து இந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. பில்லு கிடையாது, ரெசல்யூஷன், தீர்மானம் என்பது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் தி ஹோம் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த அமித்ஷா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து கன்சர்ன் அப்ரூவல் கொடுத்துட்டு அதனுடைய காப்பீஸ் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் தி லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரைட் பர்சன்ஸ் அர்ஜுன் மேக்வால் அப்படிங்கிற பர்சன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒப்ரூவல் வந்து அசைன் கிடைச்சதுக்கு அப்புறமா ஃபர்தராக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 24, 2026 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் த 1+81 = 82 அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். 1 இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அந்த ரிமைனிங் 81% இஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இவங்க இந்த 82 பேர் சேர்ந்தது தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த 82 பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா February 24, 2026 இந்த டிராஃப்ட்டுக்கு அப்படிங்கிறது அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக வந்துட்டு இதனுடைய காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரெஃபரன்ஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி நேம் பில் 2026 டைட்டிலில் அந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலேஜ் பண்ணி அந்த பில்லுடைய வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸை வந்துட்டு கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவார். லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார். அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்னுடைய வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைச்சதுக்கு அப்புறமா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட்டுடைய காப்பீஸ் வந்து திரும்பவும் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டேபிளுக்கு வரும். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் அந்த காப்பீஸ் வந்து ஃபர்தராக வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வரும். அவர் வந்து அவருடைய பெர்மிஷன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபர்தர் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித் அவருடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவல் படி பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அப்ரூவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஹவுஸில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. லைக் ஹவுஸ் ஆஃப் தி லோக்சபா, ஹவுஸ் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படிங்கிறது சப்மிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அங்கே பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் லோக்சபா வழியாக ஃபர்தராக அந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்கு வந்து போகும். எதுக்காகனா ஃபார் தி அசைனிங் பர்பஸ். அவர் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து லீகல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வரும், லீகல் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். அதனால் அவருடைய ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறது போகும். அவர் அசைன் பண்ணதுக்கு அப்புறமா இமிடியேட்டாக கவர்மெண்ட்டினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸ்டேட் ஆஃப் கேரளம் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை எல்லா பீப்புள்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுக்கு அப்புறமா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நமக்கு தெரியும் லைக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் 22 லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகக்னைசேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணி அஃபிஷியல் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் கெஜெட்டில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற டெர்மினாலஜி யூஸ் பண்ணப்படுதோ அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் வந்து கேரளம் அப்படிங்கிற மாடிஃபிகேஷன் வந்து சேஞ்சஸ்க்கான ப்ராசஸை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த டேட்டில் இருந்து ஃபியூச்சரில் வர எல்லா ஈவெண்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் கேரளம் அப்படிங்கிற வந்துட்டு டெர்மினாலஜி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒர்க்கிங் நடக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் படி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்ட்ஸ் ஆக்சுவலாக. லைக் ஆர்டிகல் 368 ப்ளஸ் வந்து பிட்வீன் த ஆர்டிகல்ஸ் வந்து பார்ட் 1 to 4 வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயங்கள். லைக் கரண்ட் அஃபேர்ஸில் இது கொஷின்ஸ் கேட்குறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.